தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, வயநாட்டில் கோர நிலச்சரிவானது ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் 400க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருந்தனர். 100க்கும் மேற்பட்டோரின் கதி என்னவென்றே தெரியாத ஒரு நிலையானது ஏற்பட்டுள்ளது. தற்போது இந்த வயநாடு நிலச்சரிவின் கோர விபத்தின் போது இருந்த சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஐயாச்சாமி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஐயாச்சாமி, இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, கேரள மாநிலம் வயநாடு மேப்பாடி அருகே உள்ள சூரல்மலை முண்டக்கை பகுதியில் கடந்த ஜூலை 29 ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 2 கிராமங்கள் முற்றிலும் மண்ணோடு மண் புதைந்தன. 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணியும் என்பது தற்போது அங்கு நடந்து வருகிறது. இந்த மிகப்பெரிய ஒரு துயரச் சம்பவம் மக்கள் மனதில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அன்றைய தினம் இந்த முண்டக்கை பகுதியிலிருந்து ஏற்பட்ட நிலச்சரிவு சூரல்மலையை முற்றிலும் சேதப்படுத்தியது. அதனுடைய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. அதாவது அன்று நள்ளிரவு இந்த முண்டக்கை பகுதியிலிருந்து கடும் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு சேற்று சகதிகளாக தண்ணீர் வீடுகளுக்குள்ளேயும் அதே போல் ஒரு வணிக வளாகத்திற்குள்ளும் ஒரு பேக்கரிக்குள்ளும் இந்த தண்ணீர் புகுந்து பொருட்களை சேதப்படுத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்பொழுது பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அந்த தண்ணீர் வீடுகளுக்குள்ளும் பேக்கரிக்குள்ளும் நுழையும் பொழுது அங்கிருந்த பொருட்கள் தன்னிமைக்கும் நேரத்தில் சேதப்பட்டு வீடுகளின் மேல் வருவது நமக்கு இந்த காட்சிகள் வெளிப்படுத்தியுள்ளன. குறிப்பாக அந்த நேரத்தில் பெரும்பாலானவர்கள் அதிலிருந்து மீண்டு வெளியே தப்பித்தாலும் பெரும்பாலானோர் இந்த மண்ணுக்குள் புதைந்துள்ளனர். இந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கும் பொழுது அன்று இரவு இந்த சம்பவத்தில் சிக்கியுள்ள மக்கள் எவ்வாறு எவ்வாறு சிக்கியிருப்பார்கள் என நாம் நினைத்து பார்க்கும்போது மிகவும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளிவந்திருந்தாலும் தற்போது இந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கும் பொழுது அந்த கோர சம்பவத்தினுடைய காட்சிகள் நம்மை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மோனிஷா, ஐயாசாமி, தற்போது இந்த சிசிடிவி காட்சியானது எவ்வாறு கிடைக்கப்பெற்றிருக்கிறது? மோனிஷா, அதாவது நாம் இந்த சிசிடிவி காட்சியானது சூரல் மலையில் கிடைத்திருக்கக்கூடிய காட்சி தான் இந்த காட்சி. தற்போது இந்த அடுத்தடுத்து இந்த நிலச்சரிவு பாதிப்புகள் நேரடியாக தொலைக்காட்சி செய்தி சேனல்களில் நாம் இதை நேரடியாக அதை படம் பிடித்து செய்திகளில் வெளியிட்டிருந்தாலும் இந்த சிசிடிவி காட்சிகள் என்பது இன்றுதான் தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்புதான் அனைவருக்கும் கிடைத்துள்ளது. இந்த காட்சிகள் என்பது பார்க்கும் பொழுது அதில் நிலச்சரிவில் சிக்கியவர்கள் எவ்வாறு அதில் சிக்கியிருப்பார்கள், வீடுகளுக்குள்ளேயும் அதே போல கடைகளுக்குள்ளேயும் இந்த நிலச்சரிவு பாதிப்பு தண்ணீரோடு சேற்று சகதிகளாக மூடப்பட்டிருப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த காட்சிகள் தற்போது இன்றுதான் அனைத்து ஒரு தொலைக்காட்சிகளிலும் கிடைத்து தற்பொழுது நமக்கும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மோனிஷா, ஐயாசாமி, தற்போது 100க்கும் மேற்பட்டோரின் நிலைமை என்னவென்று தெரியாது இருக்கக்கூடிய இந்த சூழலில் இவர்களை தேடும் பணியானது தற்போது எந்த அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? நிச்சயமாக மோனிஷா, அதாவது சம்பவம் நடந்த அன்றைய தினத்திலிருந்து இந்த மண்ணுக்குள் புதைந்தவர்களையும் காணாமல் போனவர்களையும் தேடும் பணி என்பது தொடர்ந்து இரவும் பகலாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கக்கூடிய நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நடந்து அடுத்த நாளில் நமது தொலைக்காட்சியிலும் கூட அந்த பகுதிகளை இந்த செய்தியாக வெளியிட்டு அந்த காட்சிகளை நாம் படம் பிடித்திருந்தோம். அப்பொழுது இதில் மீண்டவர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்கள் இந்த சம்பவம் குறித்து ஒரு சிலர் கூறுகையில் நமக்கு இதுபோல் நடந்திருக்குமா என்ற ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது. ஆனால் இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளதை பார்க்கும் பொழுது இதனுடைய பாதிப்பு நமக்கு தெரிகிறது. மோனிஷா, தொடர்ந்து அந்த பகுதியில் இப்பொழுது மீட்பு பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் வழக்கத்துக்கு, அதாவது சம்பவம் நடந்த அந்த ஒரு 5-6 நாட்களில் அனைவருக்கும் அந்த பகுதியில் செல்ல ஒரு அனுமதி என்பது மீட்பு குழுவினருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அதன் பின்பு வந்த நாட்களில் அனைவருக்கும் கட்டுப்பாடுகளுடனே உள்ளே அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ஒரு சில இடங்களில் அந்த தேடும் பணி என்பதும் நடந்து வருகிறது. மோனிஷா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி.